மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த மாலை வேளை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு நேராகவே. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு வனாந்தரத்திலே ஒரு வழியை நான் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது எந்த சாத்தியக்கூறும் இல்லை. இந்த வியாதி நீங்க, கடன் பிரச்சனை நீங்க, அல்லது போனால் ஒரு பொருளாதாரத்திலே உயர்த்தப்படுகிறதற்கு, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையே, நான் நம்பாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு உண்டாகுமா என்ற ஒரு நிலையிலே இந்த மாலை வேளை கூடியிருக்கலாம், அல்லது எங்கேயோ இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன், தெளிவாக கேளுங்கள், தெளிவாக கிரகித்து கொள்ளுங்கள், தெளிவாக பின்பற்றுங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு என்னன்னா, நான் என்ன செய்வேன் சொன்னா, இந்த வனாந்தரமான உன் வாழ்க்கையிலே ஒரு வழியை நான் உண்டாக்குவேன். நீங்க வேதத்தில் எடுத்து பார்ப்பீங்கள் என்றால், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியை, போதும், நான் வனாந்தரத்திலே வழியை அல்ல வழியையும் என்று போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த உலகத்திலே அநேக விதமான வழிகள் இருக்கிறது. ஆனால் நான் முன்னோக்கி போகத்தக்கதாக, என் வாழ்க்கையை கொண்டு செல்லத்தக்கதான ஒரு வழி இல்லையே என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட, சத்துருவே அதை நினைத்து பிரமித்து சந்தோஷப்பட்டாலும் கூட, கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை மறுபடியும் சொல்லுகிறேன், நான் வழியையும் உண்டாக்குவேன். அது உன் அறிவுக்கு எட்டாதது, உன் புத்திக்கு எட்டாதது, நீ நினைக்க முடியாத ஒன்றுதான். ஆனால் அதை செய்கிறவர் நான் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, பார்வோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். எப்படி என்றால், நாம் பார்க்கிறோம் ஏசாயா யாத்ராமத்தின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. செங்கடல் இருக்கிறது, செங்கடலுக்கு முன்பதாக வந்துவிட்டார்கள். சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், வயது போனவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் செங்கடலை கடக்க வேண்டுமானால் அது தங்களுடைய பலத்தினால் இயலாத ஒன்று. எல்லாரும் திகைத்து போய் நிற்கும் போது பார்வோனுடைய சேனை சொல்லுகிறது, வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது, இனிமேல் அவர்கள் எங்கள் கையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி. யார் விடுதலை பெற்று கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட போகிறோம், பலியை செலுத்த போகிறோம் என்று வந்த ஜனங்கள் இடைநடுவே நிறுத்தப்பட்டவர்களாக திகைத்து போயிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆனால் ஆண்டவர் அதையும் பார்க்கிறாரு, ஜனங்களுடைய வேதனையும் பார்க்கிறாரு. எங்க ஜனங்கள் போக முடியும்? நாங்க விழுந்தா செத்து போயிருமே. செங்கடல் அப்படித்தானே இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு, இதுல தான் என்னுடைய வல்லமையை பார்ப்பாய், ஜனங்களை பார்த்து சொல், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி. நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லுகிறேன். திகைத்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கையிலே என்ன நடக்க போகிறது என்ற கேள்வியோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ நின்று கர்த்தர் உனக்கு செய்கிறவைகளை நீ பார். அப்பொழுது அநேகர் தேவனை மகிமைப்படுத்துவார்கள்.
உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்துரு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலாம். வனாந்தரம் அடைச்சிருச்சு, இனிமே இவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி வளரப்போகிறது, இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு எப்படி வரப்போகிறது, வேலை எப்படி வரப்போகிறது, மற்ற தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்க போகிறது என்று சொல்லி வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கலாம். ஆனால் தேவ ஜனமே, சூழ்நிலைகள் அல்ல நம்மை வழிநடத்துகிறது. சூழ்நிலைகளை பார்த்தால் நாம் தேவனை அணுகி நம்முடைய வெற்றியின் பாதையிலே போக முடியாது. நாம் தேவனை நோக்கி பார்ப்போமே, ஆனால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்று நான் சொல்லுவேன். உதாரணமாக நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம் 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. சரி, இங்க நாம் பார்க்கிறோம் எப்படி என்று சொன்னால், சீரியாவின் ராஜாவாகிய பெனாத் வந்து இஸ்ரவேலை முற்றுகை போட்டு விட்டான். பஞ்சம் கொடியதாக இருக்கிறது. அந்த பஞ்சம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், வெட்டி தின்னுகிற ஒரு நிலைமையில இருக்கிறது. ராஜா கேட்கிறான், எங்கே இருந்து ரட்சிக்க முடியும் என்று சொல்லி. அப்படி கொடிய பஞ்சத்திலே இருக்கும்போது ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்க அதே அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில், அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். இவ்வளவு கொடுமை நடக்கும் போது இனிமேல் நான் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்காக இனி காத்திருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது, என்ன மேன்மை இருக்கிறது? அதை விட எங்களுடைய பலத்தினால் எதையாகிலும் செய்து விடலாம் என்று நினைவு கொள்ளுகிறவர்கள் அநேகர் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நான் ஒன்றை வலியுறுத்தி சொல்ல வாஞ்சிக்கிறேன். என்னவென்று சொன்னால், நாம் இந்த ராஜாவை போல சூழ்நிலையை பார்த்து இனி கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியது என்ன என்று கேள்வி ஒன்று கேட்காமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையிலே, நடைமுறையிலே எத்தனையோ காரியங்களை செய்யும் போது கர்த்தருடைய அனுமதியின் பேரிலா செய்கிறோம். அவருக்கு காத்திருந்தா இதை செய்கிறோம் என்று சொல்லி கேளுங்கள். அப்படி செய்யாத ஒரு நிலைமை இருக்குமே. ஆனால் நானும் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்கிற ஒரு கேள்வியோடு கூட தான் காணப்படுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு சகோதரி ஜெபிக்கும் போது கூட சொன்னாங்க, புது பலன் வேணும் ஆண்டவரே என்று சொன்னார்கள். அப்படியா இருந்தா கர்த்தருக்காக காத்திருக்க பழகணும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க பழகணும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் காத்திருக்கிறவர்களோ என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியா இருந்தால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர்கள் புதுபலனினால் நிரப்பப்படுவார்கள், அவர்கள் கழுகுகளை போல செட்டை அடைத்து பறப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. கழுகு அங்கே இருந்து எல்லா ரெக்கையும் உதிர்ந்த பிறகு அதனுடைய கொழுப்பு கரைந்து அதனுடைய வயது போய் மறுபடியும் வாழ வயதுக்குள்ளே வருகிறது. அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு அது பறந்து போகிறது ஒரு புது பலனோடு கூட. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக காத்திருக்கிறதல்ல, நீ கர்த்தருக்காகவே காத்திருப்பாய் என்றால் தேவன் உனக்கு ஒரு புதிய பலத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிறேன். அப்ப இந்த ராஜா என்ன செய்கிறான்? இப்படி சொல்லிட்டான். சொன்னபோது தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றான், நாளைக்கு பாருங்க நடக்கிற அற்புதம். நாளைக்கு இந்த இடத்தில் அற்புதம் நடக்கும் போது பிரதானி ஒருவன் சொல்லுகிறான், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் கூட இப்படிப்பட்ட அற்புதம் நடக்குமோ? இன்றைக்கு உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள், உன் குடும்பத்தார், உன் நண்பர்கள், அல்லது போனால் உன் பெற்றோர், பிள்ளைகள் யாராகிலும் இருந்து சொல்லலாம், சபை மக்கள் கூட சொல்லலாம், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் கூட இது நடக்காது. வானத்தின் மதகுகளை திறந்தா கர்த்தர் வருவார், அதுதான் அர்த்தம். நடக்காது, இது நடக்கவே வாய்ப்பில்லைன்னு சொல்லலாம். ஆனால் தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொன்னா, நீ பாரு,
நாளைக்கு இது நடக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், நீயும் இதை பார்ப்ப, ஆனாலும் இதுல நீ சாப்பிட மாட்ட. கடைசி என்ன தெரியுமா சாவ? மிதிப்பட்டு நீ செத்து போவ என்று சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இதை வலியுறுத்தி நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு பாதகமாக இருக்கலாம், உன்னை பயப்படுத்தலாம், இது எங்கே நடக்கப் போகிறது என்று கேட்கலாம். ஆனால் நீ கர்த்தருக்காக காத்திருப்பாய் என்றால் உனக்குள்ளே ஒரு புதிய பலத்தை கர்த்தர் கொடுப்பார். உன்னை மறுபடியுமாக கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து பறக்க செய்ய என் ஆண்டவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆனா நம்ம கர்த்தரை காத்திருக்கிறது இல்லையே. அவருக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தெரிஞ்ச அளவு ஏதாவது தெரியுமா? தெரியாது. நல்லது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போறதில்லை. பொருளாதாரத்தில் இன்றைக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கலாம், சரியான முறையில் தேவை வந்திருக்கலாம், கடன் பிரச்சனை கூட நெருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 1-2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். என்னது? அங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தீர்க்கதரிசி ஒருத்தர் செத்து போனா, வீட்டில் பொருளாதாரத்தின் நெருக்கடி வந்து விட்டது, பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது, அடுத்த வேளை போஜனத்துக்கான கேள்விகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அந்த குடும்பம் இருக்கிறது. ஆனால் ஒன்றை சொல்ல நினைவுபடுத்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீ கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய காரியத்திலும் நீ உண்மையாய் இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு ஆசீர்வாதம் எப்பொழுதும் குறைகிறது கிடையாது. நீ கர்த்தருடைய காரியத்திலே உண்மை இல்லாமல் இருக்கும் போது தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறதும் கிடையாது. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் போல இருக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்களும் பலவிதமான கஷ்டமான பாதைகளிலே வந்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு தேவன் அந்த உண்மைக்கு ஏற்ற ஒரு பிரதிபலனை கொடுத்திருக்கிறார் என்று தேவ சமூகத்தில் என்று சொல்ல முடியும். மனிதனை பார்க்கவில்லை, மனிதனுடைய சிந்தனையை பார்க்கவில்லை, மனிதன் செய்கிற காரியங்களை பார்க்கவில்லை. தேவனை பார்த்தேன், தேவனுடைய வார்த்தையை பார்த்தேன், அதை விசுவாசித்தேன். தேவன் என்னை இன்றைக்கு நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எலியா போகிறான். எலியா போன போது வாழ்க்கையில் முடிவு வந்துவிட்டது என்று சொல்லித்தான் 2 விறகு பொறுக்கிறேன் என்று சொன்னால், தண்ணீர் ஒரு கலசம் கேட்டவன் இப்பொழுது சொல்லுகிறான் என்று தெரியுமா? எனக்கு ஒரு அடையை கொண்டு வா. நீங்கள் சாப்பிட்டு சாகிறது நல்லதுதான், அதை ஒரு அடையாகத்தானே செய்ய போகிறாய், அதை 2ஆக பிரித்து முதல் அடையை எனக்கு கொண்டு வா என்று சொன்னான். முதல் அடையை கொடுத்த போது பஞ்சம் முடியும் வரைக்கும் எண்ணெயும் மாவும் குறையவில்லை என்பதை சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கென்று எந்த நிலையில இருக்கிறாயோ அந்த நிலையிலே தேவன் உன்னை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்ன நடக்கிறது? அந்த வீட்டில் இருந்த அந்த அம்மாட்ட சொல்றான் தீர்க்கதரிசி, போய் பாத்திரங்களை வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து அதில் என்ன செய், நிரப்பு. இப்போ என்ன நடந்தது? எல்லா பாத்திரமும் நிரம்பிருச்சு. ஏன்னா அவளுக்கு தெரியாது இந்த உலகத்தில் மூளை இல்லாதவளா, அதை விற்கலாம், கடனை கட்டலாம், ஒரு தொழிலை தொடங்கலாம், அப்படித்தானே? பல ஐடியா இருக்குல்ல. நம்மக்கிட்ட கொடுத்தாலும் பல ஐடியா வந்துடும் இல்லையா? 10 ரூபா வச்சுருந்தாலும் 100 ஐடியா வராதா? அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் ஐடியா வரும். அவள்கிட்ட ஐடியா இருந்தது, ஆனால் அவள் அதை செய்யலை. என்ன தெரியுமா செய்தா? நேராக தீர்க்கதரிசிக்கிட்ட போனான். போயிட்டு என்ன சொன்னா, நீங்கள் வாசிங்க 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. இல்லை, அதுக்கு முதல்ல உள்ள வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிருச்சு. என்ன ஃபுல்லா நின்றுச்சு, பாத்திரமா நனைஞ்சிருச்சு. இப்ப முடிவுக்கு வரணும். அப்ப என்ன செய்யுது? தன் சொந்த முயற்சி மூளையினாலே செய்யாதபடிக்கு என்ன செஞ்சாலாம்? அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். ஆசி ஸ்வீப் டிக்கெட் அடிச்சா சபைக்கே காணும். ஸ்வீப் டிக்கெட் வாங்குறவங்க அல்லையா சொல்லுங்க, இல்லையா? சரி, நீங்க வாங்க மாட்டீங்க. லோட் அடிச்சா மட்டும்தான் வரீங்க. என்னது? ஆசீர்வாதம் வந்த உடனே போய் அப்படியே ஒரு மூலையில ஒளியல.
என்ன செய்கிறதுன்னு சொல்லி கேட்டான். அப்ப தீர்க்கதரிசி சொல்றான், நீ இதை விற்று அந்த பணத்தை எடுத்து முதலாவது உன் கடனை திருப்பு. அந்த கடனெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு உன் ஜீவனத்துக்கென்று ஒரு பகுதியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஜீவனத்தின் பகுதியிலே ஏதாவது ஒன்றை தொடங்கு, ஒரு வேலையை தொடங்கு, ஒரு சின்ன தொழிலை தொடங்கு. அதுக்கு பிறகு நீயும் இன்னொருக்க பாத்திரம் எடுத்து நிறைன்னு சொன்னானா? அப்ப அதோட அர்த்தம் என்னது? இதை வச்சு முன்னேறன்றதான அர்த்தம். நம்முடைய யாழ்ப்பாணத்திலே யுத்த நேரத்திலே முகாம்களிலே இருந்த ஒரு தாய், அதாவது ஒரு வாலிப பெண், தனக்கு கிடைத்த அந்த பொதியை கொண்டு போய் 1800 ரூபாய்க்கு விற்று அதன் மூலமாக கேம்பிலே ஒரு சின்ன தொழிலை ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு பெரிய தொழில் அதிபராக அநேகரால் போற்றப்படத்தக்கதாக எத்தனையோ நாடுகளுக்கு தன்னுடைய காரியங்களை ஏற்றுமதி செய்கிறவளாக இருக்கிறார். 1800 ரூபா தான். நம்ம கிட்ட கேட்டா நினைச்சிடும், 1800 ரூபா என்னங்க செய்ய முடியும்? கோப்பி வாங்கி குடிக்க முடியுமா? வாழ்க்கையில் முன்னேறவன் கேட்குற கேள்வியே கிடையாது. வாழ்க்கையில் முன்னேறவன் கேட்குற கேள்வி, எது கிடைச்சாலும் போதும், சின்ன துரும்பா இருந்தாலும் போதும், வாழ்க்கையில் முன்னேறுவேன். முயற்சி. கர்த்தர் வழியை திறப்பாரு. திறக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை போய் பற்றி கொள்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நீ முயற்சி பண்ணினால் உன்னுடைய முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவ எண்ணெயை ஊற்றுறதுக்கு பாத்திரங்களை வாங்கினால், இவ விற்றால் மறுபடியும் தன் வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்காக ஒரு வழியை தேர்ந்து கொள்வாள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சில நேரங்களில் சில காரியங்களை செய்வார். எனவே நமக்கு தெரியும், பாஸ்டர் சந்திரசேகர் ஒரு பாட்டு கூட படித்தார். எப்படி தெரியுமா? வாங்குகின்ற மனிதனாக வாடி நின்றேனே, அள்ளி கொடுக்கும் மனிதனாக என்னை ஆசீர்வதித்தீரேன்னு சொல்றார். போய் சென்னையில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த மனுஷன், அவர் இன்னொரு பாஸ்டர் அந்த கதையை சொன்னாங்க. ஆனால் அங்கேயே ஹோட்டல்ல வச்சு ஒரு கிழமை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இலங்கையிலே ஸ்டூடியோ போட்டு கொடுத்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, தேவன் ஒன்றும் வெறுமையான தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நிறைவாய் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாயிருக்கு. ஏனென்றால் அவரிடத்தில் நிறைவாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இப்போதே அது என்ன செய்யும்? தோன்றும். நாளைக்கு, அடுத்த வருஷம் இல்லை, இப்போதே அதை தோன்றும். அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும், நான் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன். உனக்கென்று இன்றைக்கு மாலை வெள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஒன்று சொல்லுகிறேன், வனாந்திரத்தில் ஆண்டவர் வழியை உண்டு பண்ணுவார். வனாந்திரத்தில் கர்த்தர் உண்டு பண்ணுவார் என்று விசுவாசித்தால் அதை கர்த்தர் செய்ய பண்ணுவார். நீங்க பாருங்க, இன்றைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் எங்கேயோ வந்திருப்பேன். எங்க வந்திருப்பேன்? எங்கேயோ வந்திருப்பேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்கேயோ போயிருப்பேன். செய்திக்காக 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 தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். போயிருப்பேன். ஆனா அந்த பாஸ்டரால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. அந்த ஆளால தான் என் குடும்பமே நாசமா போச்சு. என் வாழ்க்கை சொல்றவங்க கேட்டிருப்பீங்களா? யாரு? எவனோ ஒருத்தனால தான் இதெல்லாம் ஆயிடுச்சு. இப்படியே சொல்லி 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 புலம்பி புலம்பி புராண கதைகளை பேசுகிறதை ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஒரு புதிய காரியத்தை நான் செய்யணுமா இருந்தா இதை முதலாவது நிறுத்து. இது என்ன செய்? முதல்ல எந்த நேரம் இதே தான், அவரால் தான் இவரால் தான். வேதத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் நாம் யாராலே ஆவிக்குரிய ஜீவன் கெட்டு போகிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பவுல் யார்? அப்பொல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர். அவ்வளவுதான். பவுல் சொல்றார், கீழே என்னது? நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினா, அவ்வளவுதானே.
தேவன் விளைய செய்தார். நாங்கள் யாருன்னா தேவனுடைய மந்தைக்கு ஊழியக்காரர், வேலைக்காரராக இருக்குன்றாரு. வேலைக்காரராக இருக்கிறோம். அதன் மேலே ஒருத்தர் பொண்ணை வச்சு கட்டுறான், வைக்கோலை வச்சு கட்டுறான், அதை வச்சு இதை வச்சு எல்லாம் செய்கிறான். நான் புத்தி உள்ள சிப்பாசாரியை போல என்ன செய்கிறேன்? அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவ அறிவிச்சாச்சு. அதுக்கு மேலே ஒருத்தர் கட்டிட்டு வர்றான். ஆனால் நாளானது விளங்க செய்யும். அக்கினியினாலே பரிசோதிக்கப்படும் பொழுது நிலைத்து நிற்கிறவன் கூலியை பெறுவான், இல்லாமல் போனவன் ரட்சிக்கப்படும். அந்த ஊழியக்காரனுக்குள்ள அதை கத்தர் அதை கொடுத்துருவாரு. அந்தந்த ஊழியக்காரன் என்ன செஞ்சானோ அதுக்குண்டான பலனை கத்தர் கொடுத்துருவாரு. இவன் சொல்லிட்டான், அவன் ரட்சிக்க, அதெல்லாம் இல்லை, நீ செய்ததுக்கு உண்டான கூலி, நான் உன்னோட கூலி பொருந்த இல்லையா, அதை நான் உனக்கு தருவேன். அப்படிதானே ஆண்டு சொன்னாரு. நான் உங்ககிட்ட கூலி பொருந்தினப்பா, அந்த கூலியை நான் உனக்கு தந்துடுவேன். எதை பொருந்தினாரோ அதை நமக்கு கொடுப்பார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீ எந்த நாளும் புராண கதை பேசாத. இப்போ ஒரு முடிவுக்கு வாசிங்க. 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படியா இருந்தா ஒரு புதிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அந்த புதிய வழியில நீ நடக்கணும் அப்படின்றாரு. முதலாவது நான் நடக்க வேண்டிய அந்த வழி என்ன என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னார். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பிற்பகுதியில் பார்க்கிறோம், கர்த்தருடைய வழியை காத்து நடக்கணும். அப்படிதானே? கர்த்தருடைய வழியை காத்து நடக்கணும். அதங்க முதலாவது காரியம். நாம் நடக்க வேண்டிய முதலாவது ஆசீர்வாதத்துக்குண்டான ஆண்டவர் வழியை திறந்து கொடுக்கிறாரு. கர்த்தருடைய வழியில நடக்கணும். கர்த்தருடைய வழியிலே நடக்கும்போது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தருடைய வழியில ஒரு கர்த்தருடைய பிள்ளை நடக்க ஆரம்பிச்சுட்டா என்ன தெரியுமா? கர்த்தர் முன்னால போய் கோணலானவை எல்லாத்தையும் செவ்வையாக்கி விட்டுருவார். அப்ப தடையெல்லாம் போயிடும். ஐயோ, இந்த தடை யார் நீக்கிறது? எப்படி நீங்கும்? நீக்கிறவர் தான் கூட வர்றாரு. ஏன்னா அவருடைய வழியில் அல்லவா நான் நடக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படி இருந்தா கர்த்தருடைய வழியிலே நடக்கும்போது கோணலானவைகளை செய்கிற காரணம் என்னன்னா, நம்முடைய வழி வித்தியாசமானது, கர்த்தருடைய வழி வித்தியாசம் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தரே சொல்றாரு. வேற யாரும் தீர்க்கதரிசி சொல்ல. உன் வழி என் வழி ஒன்றும் இல்லை. உன் வழி தாறுமாறான வழி, முரட்டாட்டமான வழி, அந்த வழி இந்த வழி எல்லாம் இருக்குது. ஆனா ஏன் வழி ஒரு வித்தியாசமான வழி. நான் இன்றைக்கு உனக்கு திறக்கிற வழி ஒரு புதுமையான ஒரு வழி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப முதலாவது கர்த்தருடைய வழியில நடக்கிறதா இருந்தால் நான் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், நீங்க வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும் படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். அப்ப கர்த்தருடைய வழியில நடக்கணும் என்னது? கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள்ளுகிறது. கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள்ளாமல் நான் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறேன் அல்லேலூயா ஆமென் போட்டா எந்த பிரயோஜனம் கிடையாது. பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவார், நல்லது. ஆனா கற்பனையை கைக்கொள்ளாமல் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆண்டவரே சொல்றாரு, என்ன சொன்னா, ஏன் தெரியுமா நான் ஜெபத்தை கேட்கவே இல்லைன்றாரு. சொல்கிறாரு அப்படி ஏதாவது இல்லையா? இல்லாட்டி போனால் விட்டுருவோம், அந்த வசனத்தை விட்டுருவோம். ஜெபத்தை கேளாதபடிக்கு என்னத்துக்காக? செவி அடைச்சிட்டாரு. ஏன் அடைச்சாரு? அருவருப்பா. ஐயோ, இல்லையா? பாவம் புண்ணியம் எல்லாம் ரைட். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன், 17ஆம் அதிகாரமா? சொல்லுங்க சிஸ்டர்.
வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பு. அதை கர்த்தர் கேட்க மாட்டார். அப்படிதானே போட்டிருக்கு. நான் ஒன்றும் சொல்லலை, வேதத்தில் உள்ளது. வேதத்தை கேளாதபடிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ கற்பனைகளை கைக்கொள்ள என்றைக்கு ஒரு மனிதன் ஆரம்பிக்கிறானோ கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் சொல்கிறாரு யோசுவா 1:8 என்ன தெரியுமா? இந்த நியாயப்பிரமாண புத்தக உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க. நல்ல கவனிச்சிங்க. கற்பனைகளை கை கொண்டு அதை பின்பற்றுகிறவனுடைய வாழ்க்கையில் என்னது முதலாவது ஆச்சரியம் தெரியுமா? உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவ. உன் வழியை வாய்க்க பண்ணுவ. ரெண்டாவது என்னதான்? புத்திமானா இருந்து. புத்திமான் புத்தி கெட்டத்தனமாக நடக்க மாட்டாங்க, புத்திமானாய் நடந்து கொள்வாங்க. யாரே? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அதை தியானித்து அதை வாசித்து அதிலே நிலை கொண்டிருக்கிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவான். சங்கீதக்காரனும் சங்கீதம் ஒன்றில் தான் சொல்கிறான். அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்காது. அப்படியா? அப்படி தானே? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க. ஒன்றும் செய்ய தேவையில்லை. உம்முடைய வழிகளிலே உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்ளணும்னா அவர் சொல்லுவார். நான் உனக்கு காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க ஒரு வசனத்தை. உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்படி வேதத்தை கற்பனை எல்லாம் கை கொண்டு நடக்கும்போது என்ன சொல்வாரோ தெரியுமா? நான் உன்னை எனக்குன்னு வச்சுக்கிட்டப்பா, தமக்குன்னு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். தமக்கு, எனக்குரியவன் நீ, எனக்குரியவள் நீ அப்படின்னு ஆண்டு சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர வேண்டுமானால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த பலனை பெறதுக்கு உண்டான வழியை கற்றுக் கொடுங்க அப்படின்னு. நீங்கள் யாத்திராமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானா நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியே எனக்கு அறிவியும். உம்முடைய வழியே எனக்கு அறிவிங்க ஆண்டவரே. இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே கற்பனைகளில் நான் பின்பற்ற வேண்டிய ஒவ்வொரு வழிகளையும் எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதன்படி செய்கிறதுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். ஒரு மோசே சாதாரண ஆள் கிடையாது. ஒரு மோசே சாதாரண ஆள் கிடையாது. அவன் கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு அறிவிங்க ஆண்டவரே. அந்த கற்பனையின்படி நடக்கிறதுக்கு உம்முடைய வழியை நீங்கள் எனக்கு அறிவிங்க ஆண்டவரே. அந்த ஜெபம் நம்முடைய இடத்துல காணப்படணும். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், உபாகமம் 1:32 உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டி கொடுப்பார். அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? எங்கெங்கெல்லாம் நீ இளைப்பாறணுமோ அங்கே இளைப்பாறதுக்கு ஏதுவாக நான் உன்னை நடத்துவேன். இன்றைக்கு மாலை வேளையில் ஒரு இளைப்பாறுதல்ல பங்கடைய வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளையை சிலரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவர்கள் என் இளைப்பாறுதலில் பங்கடைகிறது இல்லை என்று சொன்னார். உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றது, இளைப்பாறுதல் நீங்க பங்கடைவீங்க. வேதத்தில் இருக்கா? இவர்கள் என் இளைப்பாறுதலில் பங்கடைவதில் என்று ஆணையிட்டு சொன்னேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சரே, அப்போ ஆண்டு சொல்கிற முதல் வழி என்ன வழி அப்படின்னா, ஒரு வழியை திறந்து காட்டுறாரு, இதில் நீ நடக்கணும்ப்பா அப்படின்னு. என்ன வழி அப்படின்னா, முதலாவது நன்மை செய்கிற வழி. நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நன்மையையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். என்னது? ஆண்டர்கிட்ட கேட்டேன்னா ஆண்டர் காட்டுவேன்னு சொன்னார் இல்லையா? என்ன வழி தெரியுமா? நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உனக்கு காட்டுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அந்த வழியில் நடக்கிறவர்கள் முதலாவது என்ன செய்வாங்கன்னு சொன்னால்,
சங்கீதம் 84:5 பார்க்கிறோம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளையும் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய பலத்தினால் நிறைக்கப்பட்டு உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு அந்த செம்மையான வழியில் நடப்பனா உன்னையும் என்னையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா? உன்னை பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான, அதோடு சொல்லிட்டு விட்டுற மாட்டார், அதோட விட்டுற மாட்டார். அதுக்கு மேலே தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அது என்னென்னா, உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். நீங்கள் வேதத்தில் பாருங்கள், 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிங்க. இல்லாட்டி வாசிங்க, முழு வசனம் வாசிங்க வேகமாக. நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும் படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்வது உண்டானால் நான் உன்னோடிருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். என்னதான் தாவீதுக்கு நான் ஒரு நிலையான வீடு கட்டினப்பா, அது மாதிரி உனக்கு ஒரு நிலையான வீடு வேணுமா இருந்தால் செம்மையானதை நீ என்ன செய்யணும்? அப்படி தானே போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? அதாவது என் பார்வைக்கு செம்மையானதை செய்தது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல நிலையான வீட்டை கட்டி, நான் தாவீதுக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன்ப்பாங்க அப்படின்றாரு. அது மாதிரி அவன் புத்திரனே உனக்கு ஒரு வீட்டை கட்டுவே அப்படின்றார். அருமையான கர்த்தருடைய இந்த வீட்டை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தாவீது சொல்லும்போது சொல்கிறான் பாருங்க, 1 நாளாம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, நீர் உமது அடியனுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மை உள்ள ஒரு மனுஷனாக பார்க்கிறீர் ஆண்டவன். அப்படி தானே போட்டிருக்கு, அங்கே போட்டிருக்கு. எப்படி? மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்க்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு வீட்டை கட்டி சாதாரண ஆளா அங்கே இருக்கிற மகா மேன்மையான ஒரு மனுஷனாக பார்க்கிறேன் ஆண்டவரே. அடுத்தது அதே வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கும், கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு என்று கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவர் உம்முடைய அடியனுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்க காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, நான் உனக்கு ஒரு வீட்டை தருவேன்னு. யாருக்கு சொல்லியிருக்காரு? அப்போ நமக்கு என்ன சொல்கிறாரு? நாங்கள் வரோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஆலயத்துக்கு வரோம்னு வந்துட்டு போங்கன்னு சொல்கிறாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தூரத்து செய்தி. இந்த வனாந்திரம், இந்த உலகம் ஒரு வனாந்திரம், நம்முடைய ஜீவியம் கூட ஒரு வனாந்திரம். ஆனால் இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் ஒரு புது வழியை வைத்திருக்கிறார். புது வழியை நமக்காக உண்டாக்கி இருக்கிறார். நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம், இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு ஒத்து இசைந்து போனவர்களாக இருந்தோம், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், மனதும் மாம்சமும் விரும்பினதை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்கென்றால் அந்த வெகு தூர செய்தியை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த வெகு தூர செய்தி என்னன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நேரடியா சொன்னார் இல்லையா? நான் போய் என்ன செய்வேன்னா உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டிட்டு நானே வந்து உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னாரு. இந்த தாவீதை விட நானும் நீங்களும் எவ்வளவு மேன்மையானவர்கள். அவன் சொன்ன மனுஷர் முறைமையாக சொல்லிடுறேன் ஆண்டவரே, வெகு தூரத்து செய்தி சொன்னீங்க ஆண்டவரே அப்படின்ட்டு இருந்தான். ஆனால் நமக்கு நேரடி ஆண்டு சொன்னார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உனக்காக ஆயத்தப்படுத்துவேன், ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துவேன், நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன். எனக்காக திறக்கப்பட்ட புதிய வழி அதுதாங்க. அப்படியா இருந்தால் அந்த வழி எங்கே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு அநேகர் கேட்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி,
வேறு எந்த வழியிலும் பரலோகம் போக முடியாது. என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவன் வரான் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த தாய் நல்லம், இந்த ஆளு நல்லம், அந்த ஆள் நல்லம், எல்லாரும் நல்லம். ஆனா இயேசு ஒருவர் தான் தெய்வம். அவரை அல்லாமல் யாரும் போக முடியாது. இயேசு தவிர யாரும் பரலோகத்துக்கு போகவே முடியாதுன்னு நாங்க சொல்லலப்பா, இயேசு தான் சொன்னார். ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லா சாவியும் இருக்குது. ஒரு ஆளை உள்ளுக்கு விடுறதும், உள்ளுக்கு போனாலும் களவா போனாலும் வெளியில் போட்டதும் அவர் தான். அப்படி தான் இருந்துச்சு. என்னென்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அவன் பார்க்குறான், பார்த்தா எப்படியோ ஒருத்தன் உள்ளே பூந்துட்டான். நம்மால் எல்லாத்துலேயும் கெட்டிக்காரன் தானே. உள்ளே பூந்த எங்கப்பா கல்யாண வஸ்திரம்? இல்லை இல்லை, அப்படியா, ஆளை தூக்கி வெளியில் போடு. சில நேரம் மேலேயும் போயிடுவாங்க. அப்படி போனாலும் சரி, இல்லாட்டி போனால் அதை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுருவார். இது உனக்கு சரியான, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம இந்த காலத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியா இருந்தால் நான் போய் இருந்து என்ன செய்வேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு தெரிந்த காரியங்கள் தான் ஒரு சின்ன ஒரு இது ஒன்று, ஒரு நினைவுபடுத்தலுக்காக நான் சொல்லுகிறேன். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு அவருடைய சட்டங்கள், அவருடைய கொள்கைகள், அவர்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பெரிய கேள்வியாக இருக்குது இல்லையா? கிழக்கு மத்திய நாடுகளிலே ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தான் இதை செய்ய போகிறேன், அது செய்கிறார் செய்யலை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நான் அரசியலை பற்றி பேசலை என்கிற ஒரு காரியம். முதல் முறை வந்த போது எத்தனையோ பேர் எதிர்த்த போதும் கூட இதுதான் தலைநகரம் என்று அறிவித்தார். ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியல. எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒன்றுமே செய்யலை. எங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, என்ன செய்ய முடியும்? செங்கடலையே குதிக்க முடியும்? எல்லாம் ஏற்றுக்கிட்டான். இப்போ என்ன செய்வார்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனாக கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அது நமக்கு தெரியாது. இதெல்லாம் நான் சும்மா சொல்கிறேன். இப்படி இருக்குது. எனவே இப்போ அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுமோ என்று சிலரும் சொல்லுகிறார்கள். நானும் நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏனென்றால் ஆலயத்தை கட்டத்தக்கதாக எல்லா பணிமுட்டுகளும் ஆயத்தம். இஸ்ரவேலில் ஆலயத்தை கட்டுறதுக்கு உண்டான எல்லாம் ரெடி. அந்த ஆலயத்துக்குள்ளே காணப்பட வேண்டிய மேஜை ரெடி, குத்து விளக்கு ரெடி, சமூக தப்பங்கள் வைக்க தட்டு ரெடி, எல்லாம் சாம்பல் கரண்டி அது இது எல்லாமே ரெடி. யாருக்கு தெரியும் இப்போ கட்ட போகிறா அப்போ கட்ட போகிறான்னு? அதான் என்ற பெரிய கேள்வி. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பாருங்க, எப்பயோ எழுதப்பட்டது இப்பொழுது நிறைவேறப் போகிறது என்று சொன்னால், இந்த வார்த்தையின் மகிமையான வசனத்துக்கு ஒருவன் ஒப்பு கொடுக்காவிட்டால் எதற்கு ஒப்பு கொடுக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் உலகத்தில் எங்கேயாவது இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நான் எல்லா புத்தகம் படித்தது கிடையாது. ஆனால் நான் படித்த ஒரு புத்தகத்திலிருந்து சொல்லுகிறேன், தெளிவுள்ள தேவனுடைய வார்த்தை நாளை நடப்பதை இன்றைக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப என்னது, ஒரு சிகப்பு கடாரி வேண்டும் என்று சொல்லி பல வருஷமாக ட்ரை பண்ணி அப்படி இப்படி என்னமோ செஞ்சு இப்ப சரியானதை செஞ்சு வச்சிருக்கானோ. அதே வேளையில் பலி கொடுக்கிற நேரம், ஆலயத்தை கட்டி பலி கொடுக்க வேண்டுமானால் யாரும் போய் பலி கொடுக்க முடியாது. யார் கொடுக்கணும்? ஆரோனுடைய வம்சத்தில் இருந்து வந்த ஒருத்தன் தான் கொடுக்கணும். அவனையும் கண்டுபிடிச்சிருக்கானோ. ஒரு மாதிரி அவன் எங்கெல்லாம் போய் கண்டுபிடிப்பானோ கண்டுபிடிச்சிடான். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். எனவே இது ஒரு பக்கம் அப்படி நடந்தேறுகிற போது, இன்னொரு பக்கம் 2 பெரிய 3 பெரிய சர்வாதிகார, அதாவது பெரிய ஆட்கள் என்ன செய்கிறாங்க, ஒன்று சேர்றாங்க. ரஷ்யா, சைனியர்லாம் என்ன செய்கிறாங்க, தங்களை அப்படியே முன்னுக்கு கொண்டு வரணும். இப்போ ரோட்டு போடுறான்றாங்க. இப்படி எல்லாம் நடக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக என்ன செய்ய போகுது, உறுதி பண்ணப்பட்ட வார்த்தை நடக்கப் போகிறது. அதற்கு முன்பதாக பரிசுத்தவான்களை கூட்டிக் கொண்டு போக கர்த்தர் வருவார். அந்த ரகசிய வருகை வரும். அதற்கு பிறகு 3.5 வருட கால உபத்திரவங்கள் இருக்கும் இந்த பூமியிலே. அதற்கு பிறகு மகா உபத்திரவம் என்று சொல்லப்படுகிற 3.5 வருடம் எனது இருக்கு. இப்பயே தங்கணத்தை தானா உபத்திரவ காலத்தில் என்ன, அந்த உபத்திரவ காலத்திலும் இருந்து மகா உபத்திரவ காலத்திலும் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டு அவர்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக கேட்போம். அவர்களை கர்த்தர் தான் பலப்படுத்தணும். அந்த உறுதியாக
எப்படி அது நடக்க போகுது? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ அந்தி கிறிஸ்து வரத்தான் போகிறான் அப்படின்னு தெரியுது தானே? அந்தி கிறிஸ்து வரப்போகிறான்னு தெரியுது தானே? ஆலயம் கட்டப்படுறது ரகசிய வருகிறதுன்னு தெரியும் தானே? அப்போ இன்னும் ஆயத்தப்படாமல் இருக்கிறது என்னது? ஆயத்தப்படுறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ கர்த்தருடைய வருகையிலே காணப்பட வேண்டுமானால் முதலாவது வழியை தெரிந்து கொள்ளணும். எப்படின்னா எரேமியா 6:16 சொல்லுது, வழியிலே நின்று பூர்வ வழிகள் எவைகள் என்று கேட்டு நல்ல வழி எதுன்னு பார்த்து அதிலே நடங்க. அப்படித்தானே சொல்றாரு? நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பா. ஆனால் அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அதில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் ஆண்டு சொல்ல பிரச்சனையே கிடையாது. ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பரலோகம் போகணும்னா மனம் திரும்பணும், பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும், பரிசுத்தமுள்ள ஜீவியம் ஜீவிக்கணும். அப்போ தான் என்ன செய்யலாம்? எக்கால சத்தம் கேட்கும்போது எதிர்கொண்டு போகலாம். அப்படி தானே இருக்குது வேதத்தில். அப்போ அதுதான் நல்ல வழி. அந்த நல்ல வழியெல்லாம் கேட்டு என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வழி என்ன வழின்னு சொன்னால் நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்குறீங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறந்தார், ஒரு புதிய மார்க்கத்தை திறந்தார். என்னன்னு சொன்னால், ஒரு காலத்தில் இந்த ஆசாரியம் மட்டும் காலில் மணியை கட்டிட்டு உள்ளே போவான். எங்கே? திரைச்சிலைக்கு உள்ளே போவான். மணி சத்தம் கேட்டால் தான் இவன் உயிரோடு இருக்கிறான்னு தெரியும். காலில் கயிறை கட்டி வச்சுருப்பானே இழுக்கிறதுக்கு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது இந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டதுனாலே கிருபாசன தண்டையில் இன்றைக்கு யாரும் வேணாலும் போகலாம். அதுதான் அந்த புதிய வழி. போயிட்டு, ஆண்டவரே என் பாவங்களை நீர் மன்னித்து உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்ள கர்த்தர் முன்னராக. அதுதான் புதிய வழி. அந்த வழிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வழி. திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது நிமித்தமாக கிருபாசன தண்டையிலே எந்த ராத்திரியும் யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை போய் தேவன் சொல்லுகிறது என்ன என்று கேட்டுவிட்டு வந்து வெளியே சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு எந்த நேரத்திலும் தேவ சமூகத்தில் போய் கிருபாசன தண்டையிலே இருந்த ஆண்டவர் வேண்டிக் கொள்ளத்தக்கதான புதிய ஒரு மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, முதல்ல சத்துருக்களை ஜெயம் பெறணும். நான் வந்து கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னார் இல்லையா? சும்மா சுற்றிட்டு இருந்தா சரி, சத்துருக்களை ஜெயம் பெறணும். சத்துருவை ஜெயம் பெறணும் லேசப்பட்ட வேலையா? நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், கூடாரங்களின் வழியாக போகணும். எங்கே போகணும்? அவசரப்படாங்க, நான் வருவேன். எங்கே வசனம் இருக்குன்னு பார்க்க நீங்கள் ஒன்று பார்ப்பேன். நான் வருவேன். சும்மா உட்காந்துட்டு வரல, உட்காந்து எங்கெல்லாம் பார்த்து ஆண்டவரே எப்படின்னு கேட்டு தான் வர்றேன். ஆனால் நீங்கள் ஒன்றும் அவசரப்பட்டு ஒரு மாதிரி பார்க்காங்க. கூடாரங்கள் வழியாக போனால் தான் எங்கே போகலாம்? ஆயத்த பண்ணப்பட்டிருக்க வீட்டுக்கு போகலாம். அதுக்கு என்ன செய்யணும்? கூடாரங்கள் வழியாக போய் சத்துருக்களை நாம் என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ளணும். யோசுவாவினுடைய புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, நமக்கு 1-2 சத்துரு அல்ல, நமக்கு 31 விதமான ராஜாக்களை நாம் ஜெயம் கொள்ளணும். முதலாவது எங்க? எரிகோவில் தொடங்குது. தொடங்கி கடைசி ராஜா வரையிலும் ஜெயம் பெறாமல் நாம் என்ன செய்ய முடியாது? இதுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நல்ல கவனிய, கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்த போது அதை நான் பயப்பட மாட்டேன்னு சத்துரு நம்மளை பார்த்தே சொல்லுவான். நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான்? நான் பயப்பட மாட்டேன்னு. ஆனால் அந்த சத்துருவை நம்ம என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்றதுக்கு எங்கே போனானா?
கூடாரங்களின் வழியாக போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இந்த கூடாரங்களை கொஞ்சம் நாம் பார்த்தா நமக்கு ஒரு விதமான பலம் வரும்னு நான் நினைக்கிறேன். வாசிக்கலாம் எபிரேயருடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்துக்கு உடன் சுதந்திரனாகி ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். என்னது? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் எங்கே இருந்தான்? அப்போ இந்த கூடார வழியாக நாம் போகணும். இந்த கூடாரங்களை பார்ப்போம், சரியா? கூடாரங்கள் வழியாக போகணும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளோ அழகாக. எத்தனையோ கூடாரம் வருது வனாந்திரத்தில், ஆனால் அந்த குறிப்பிட்ட கூடாரத்தை பார்த்து தான் சொல்கிறாரு, எவ்வளவு அழகாக இருக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அந்த மேலே உள்ள வசனத்தை வாசிங்க. எபிரேயரோ இல்லை 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். என்னது? இவன் கூடாரங்களிலே வாசம் பண்ணுகிறான், ஆனால் இவனை அழைத்தார் தேவன். அழைக்கிற போது அவன் ஏதோ ஒரு வறுமையில் இருந்தான், அப்படி இப்படியெல்லாம் இல்லை. அவங்களும் செல்வந்தர்களாகத்தான் இருந்தார்கள், அவர்கள் வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தார்கள் என்று சில இந்த புத்தகங்களில் நான் பார்த்துருக்கேன். அந்த வியாபாரம் நான் பேச விரும்பல. ஆனால் கர்த்தர் கூப்பிடுறாரு. ஏன்னா ரொம்ப பேர் நினைக்கிறேன்னு தெரியுமா, கிறிஸ்தவனானா ஒன்றும் இல்லாதவன் தான் கிறிஸ்தவனாவான், அப்படி தானே? இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்ல, அது ஒன்றுமே இல்லாதனால தான் கிறிஸ்தவன் ஆகிட்டான். எல்லாம் இருந்தால் ஏன் போகிறான்? 12 ஏர்மாடு பூட்டினவனே பின்னால் வந்தான். 12 ஏர்மாடு பூட்டிக்கிட்டு இருந்தவனை வா போயிட்டு அங்கே போய் இரு அப்படின்னா கடைசியில் இருந்துருப்பான். இது வாங்குகிற காலம் அல்லன்னு சொல்கிற அளவுக்கு அவன் வந்துட்டான். அவ்வளோ பெரிய பணக்காரன். ஒரு கோழி குஞ்சு வாங்க வழக்கு இல்லாதவன் என்ன சொல்கிறான்? கிறிஸ்தவனா போகிறவன் யாரு? ஒன்றும் இல்லாதவன்றான். சிலர் அப்படி தான் நினைக்கிறது. ஏன்னா இவங்ககிட்ட கழுத்தில் இல்லை, காதில் இல்லை, அதில் இல்லை, பூ இல்லை, ஒன்றும் இல்லை, பொட்டு இல்லை அப்படின்னு என்னது? ஒன்றுமே இல்லாதவங்க. எங்களை கர்த்தர் நிறைவாய் தான் வைத்திருக்கிறார். வா, சும்மா சால்வை தான் போட்டான், வேற ஒன்றும் சொல்லலை. சால்வை போட்டோன்னே ஓடி வந்தான். வரும்போது கேட்குறான், வீட்டில் சொல்ல ஒரு மாட்டை அடித்து கொடுத்து சாப்பாடு கொடுத்துருவாடா, அப்படி தானே? அடிச்சு பெரிய விருந்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான. அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டார். வான்னு கூப்பிட்டோன்னே வந்தான். எங்கே போகிறதுன்னு தெரியாதான், எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஏன்னா அவனுக்கு தெரிந்ததுன்னா அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு இடம், அதைத்தான் அவன் பார்த்தானே ஒழிய இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கல. ஏன்னா நீங்கள் வேதத்தில் பார்க்குறீங்க, எப்படி தெரியுமா? ஏனெனில் தேவன் தாம் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். அதனால கூடாரங்களில் இருக்கும்போது அவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், எபிரேயருடைய புத்தகம் 13, 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். என்னதான்? இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் எல்லாம் இருக்கிறான். யாருக்காக? நமக்காக காத்திருக்கான். அப்படிதான் போட்டிருக்க வசனம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு தேவன் நமக்கென்று ஒரு விசேஷத்தை ஒன்றை வைத்திருக்காரு. இவன் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கான். யாரு? சாதாரண ஆள் கிடையாது, ஆண்டவர் சீமானா ஆக்கிட்டாரான்.
அப்படிதானே போட்டிருக்கு. அதை கட்டி பிடிச்சிட்டு இந்த பூமி நமக்கு சொந்தம், இதில் தான் நாங்கள் குடியிருக்க போகிறோம் அப்படின்ட்டாருன்னா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அழிந்து வெந்து சாம்பலாக போகும். கை வேலை அல்லாத ஒரு வீட்டை கத்தரனுக்காய் கட்டி வைத்திருக்கிறான்னு சொல்லி தூரத்திலே அவைகளை கண்டு அணைத்து பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று சொல்லிக்கொண்டு ஜெயமாக இந்த ஓட்டத்தை முடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எதை வச்சிருக்கிறோம்? நாம் இதெல்லாம் இல்லை, தேவையில்லாதெல்லாம் கட்டி அணைச்சி வச்சிருக்கோம். அது நாங்கள் ஊரில் நாங்கள் அதை விட மாட்டோம். சரி, அப்படிதானே? விளங்குதா? பெரிய செல்வத்தை கட்டிப்பிடிச்ச தேவையில்லாத அற்பமானதெல்லாம் கட்டிப்பிடிச்சு வச்சிருக்கோம். ஐயோ, இதை விட்டு கொடுக்க முடியாது. அப்படியா? எதை சொல்றீங்க சொல்லிட்டு போங்க ஐயா, கொஞ்ச நேரத்தில் முடியுது தானே கூட்டம். தோத்திர பாட்டை பாடுவோம், காணிக்கை எடுப்போம், போய் சேருவோம். அது வரைக்கும் ஏதாவது கத்திட்டு போங்க. அப்படியா இருந்தா இவர்கள் அறிக்கையிட்டார்கள், சுயதேசத்தை நாடி போகிறோம். அவர்கள் என்ன தெரியுமா பார்க்கல? உலகம், மாம்சம், பிசாசு, இந்த மூன்றுக்கும் அவர்கள் அடிமையாகவில்லை. உலகத்தில் அன்பு கூறுவனிடத்திலே தேவ அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் உண்டானவைகளிடத்திலே அன்பு கூறக்கூடாது. உலகத்திலே உண்டானவைகள் எல்லாம் பிசாசினாலே உண்டானவைகள் என்று, இந்த உலகமானது பிசாசுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய கிரிகள் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல என்று சொல்லுகிறவன் சுயதேசத்தை நாடி போகிறான். கர்த்தர் அவனுக்காக இந்த வனாந்தரத்தில் ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த வழியில நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே